நம் வாழ்க்கையில் நோய், துன்பம் அல்லது பாவத்தின் சுமை நம்மை அழுத்தும் போது தேவனுடைய வாக்கு நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறது. யாக்கோபு 5:15 பாருங்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜெபம் ஒரு வெறும் சடங்கு அல்ல, அது தேவனோடு உறவு கொள்ளும் வல்லமையான ஒரு செயல். இங்கு விசுவாசமுள்ள ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் ஜெபிக்கும் போது தேவன் கேட்பார், நிச்சயம் செயல்படுவார், அதை நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். சில வேளை நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதது போல் தோன்றினாலும் தேவன் சரியான வேளையில், சரியான நேரத்தில், சரியான விதத்தில் அவர் நமக்கு பதிலளிப்பார்.